Hello friends, welcome to Prabha'sTopicz. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து ரெசிபி வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். சாக்லேட்லேருந்து குல்கி சர்பத் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இதெல்லாம் நிறைய போட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து லிங்க் தரேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் வந்து அடுப்பில் ஹீட் ஆகிட்டு இருக்குது. பீனட் பட்டர் நூடுல்ஸ் செய்கிறோம். நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பட்டர் சேர்க்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். கடுகு சேர்க்குறோம். இப்போ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பீனட் சேர்த்துக்கிறோம். அதாவது வேர்க்கடலை வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு எப்போதும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்கிறது. ஃபுல்லாக வச்சிடாதீங்க, சீக்கிரத்தில் இதுவாயிரும். பீனட் வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டுருக்குது. இதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்க்கு தேவையான மசாலா அதை அப்படியே அதுலேயே நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். 1.5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஓரளவுக்கு இப்போ நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃப்ளேமை வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். நான் எப்போதும் வந்து மீடியம் ஃப்ளேமில் அல்லது சிம்மில் வச்சு தான் செய்வேன்.
இன்னும் கொஞ்சம் வேகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் ரெடி ஆகியாச்சு. இன்னும் ஒரே ஒரு செகண்டில் இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான சுவையான சூப்பரான பீனட் பட்டர் நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு 10 மினிட்ஸ்குள்ளார டக்குன்னு செஞ்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நார்மலாக செய்கிறத விட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.